இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் இன்னொரு எபிசோட் ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் மறுபடியும் அவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் மாறாத தேவன். அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். ரட்சிப்பு தருகிறவர், மீட்பை தருகிறவர், பாதுகாப்பை தருகிறவர், உடன் இருக்கிறவர், நடத்துகிறவர், நமக்கு போஷிப்பு தருகிறவர், நம்ம சந்திக்கிறவர், தேவைகளை நம்ம பூர்த்தி செய்கிற தேவன், விசாரிக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர்னு சொல்லி பல காரியங்கள் அப்படியே அவரை குறித்து நம்ம புகழ்ந்து அப்படியே நம்ம அடக்கி கொண்டு போகலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு முக்கியமான வசனத்தை வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம். இயேசு சுவாமி தம்முடைய சீஷரிடத்தில் பேசப்பட்ட அநேக வார்த்தைகள் உண்டு. அநேக ரகசியங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறார், எப்படி மற்றவங்களை நேசிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறார், எப்படி நம்ம ஊழியத்தை செய்யணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறார், எப்படி மற்றவங்களுக்கு நம்ம உபசரிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறார், எப்படி மற்றவங்களிடத்தில் நம்ம சம்பாஷிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறார், பிசாசுகளை ஓட்டுவதற்கும் அற்புத அடையாளங்களை செய்வதற்கும் இப்படி அநேக காரியங்களை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தையில் ஒரு அழகான ஒரு காரியங்கள் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். 16வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் ஒரு அழகான சம்பவம் நமக்கு யோவான் 16ஆம் அதிகாரம் சொல்லப்படும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் என்னென்னா 20வது வசனம் என்ன அப்படின்னு படும்போது பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, இயேசு தாமே தன்னுடைய வாயின் மொழியாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை. மத்திய தின சுவிசேஷத்தில் பீட்டிடியூட் மலை பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். இயேசு தன்னுடைய சீஷர்களை உட்கார வைத்து பொது ஜனங்கள் அநேக ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல ஆண்டவர் பேசப்பட்ட வார்த்தைகள் உண்டு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படி பல காரியங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இயேசு தம்மோடு கூட தம்முடைய சீஷர்களோடு கூட தம்முடைய ஜனங்களோடு கூட திரளான ஜனங்களை கண்ட பிற்பாடு அவர் பேசியிருக்கிறோம். மலையின் மேலே ஏறி இயேசு பேச துவங்கினார்னு சொல்லி மலை பிரசங்கம், தட் வி கால் அஸ் அ பீட்டிடியூட். ஸோ இப்படி அநேக வார்த்தைகளை இயேசு தம்முடைய வாயின் மொழியாய் பேசியிருக்கிறார். அதில் ஒரு சிறப்பான வார்த்தை தான் இது, ஒரு முக்கியமான வார்த்தை தான் இது. நீங்கள் விரும்புகிற ஒரு வார்த்தை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை. என் துக்கத்தை யார் மாற்றுவாங்க, என் கலக்கத்தை யார் மாற்றுவாங்க, இன்னைக்கு நான் அழுகையோடு கூட இருக்கிறேன்னு, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இவ்வளவா இருக்குது, என் குடும்ப கணவர் நிமித்தமாக எனக்கு போராட்டமாக இருக்குது, என் குடிக்கார கணவரை கட்டி கொண்டு என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே, என் பிள்ளைங்க என்னை மதிக்கிறது இல்லை, என் பிள்ளைங்க என்னை அப்படியே ஏசுகிறாங்க, என் பிள்ளைங்க எட்டி ஒதிக்குது, என் பிள்ளைங்க கிட்டேருந்து ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைங்க ஒரு சம்பாத்தியம் பண்ணின்னு வந்து கொடுக்கணும்னு சொல்லி என் குடும்பத்தில் நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் என் குடும்பம் இப்படி சின்ன பண்ணமாய் போகுது, மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி எத்தனை தாய்மாருங்க மனசில் கதறுகிறது, குமருகிற ஒரு சூழ்நிலை. எத்தனை தகப்பனாருங்க இன்னைக்கு பிள்ளைங்க நிமித்தமாக அழுகிற ஒரு சூழ்நிலை. ஐயோ, என் பிள்ளை தவறான பழக்கத்தில் போயின்னு இருக்கிறானே, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு உலகத்தை நான் வைத்திருக்கிறேன், அந்த உலகத்தில் இல்லாதபடிக்கு இந்த பிள்ளை தாறுமாறான வழியில் போய் கொண்டு இருக்குது, குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்குது, போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்குது, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இந்த பிள்ளை கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேனே, அந்த செல்ஃபோனை கேட்டால் வாங்கி கொடுக்குறேன், அந்த பையன் செல்போனை கேட்டால் வாங்கி கொடுக்குறேன், இந்த பையன் வாகனத்தை கேட்டால் வாங்கி கொடுக்குறேன். இப்படி ஒரு காரியத்திலும் குறைவில்லாதபடி நாங்கள் பிள்ளைகளை பார்க்கிறோம், வளர்க்கிறோம். ஆனால் இந்த பிள்ளைங்க நிமித்தமாக எங்களுக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி எத்தனை தகப்பனாருங்க கதறி குமருகிற அழுகிற ஒரு சூழ்நிலைங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, எத்தனை சகோதரிமாருங்க உடன்பிறப்பு என்னுடைய தம்பி அண்ணன் எப்படி இருக்கிறானேன்னு சொல்லி குமரர்கள், ஆதங்கங்கள். ஆனால் இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிற உனக்காக ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு துவங்கி நீ எழுதி வைத்துக்கொள்.
your sorrow will be turned into the joy. உன்னுடைய துக்கம் சந்தோஷமா, அவ்வளவுதான், உன் துக்க நாட்கள் முடிந்தது. Your sorrow will be completed. Your sorrow will be ended. There is a completion for your sorrow. அம்மா, சகோதரா, சகோதரி, இன்றைக்கு உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று சொல்லி இயேசு சுவாமி சொல்லி இருக்கிறார். உன் துக்கத்தில் பங்கு பெறுவதற்கு யாரும் இருக்க முடியாது. No one can take part in your sorrow. உங்க துக்கத்தில் பங்கு பெறுகிறவங்க யாரால இருக்க முடியாது. ஆனால் நீ அழும்போது அழுகிறவர், நீ சிரிக்கும் போது சிரிக்கிறவர், நீ துக்கப்படும் போது துக்கப்படுகிறவர், நீ வேதனைப்படும் போது வேதனைப்படுகிற ஒருவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து, மெய்யான தெய்வம், உன்மேல மனதுருகிற கர்த்தர், உனக்கு உறக்கமான காரியங்களை செய்கிற கர்த்தர். எத்தனை முறை நம்ம இடறி விழுந்தாலும், எத்தனை முறை நம்ம விழுந்தாலும் நம்ம மன்னிக்கிறவர், ஆதரிக்கிறவர், ஏற்றுக்கொள்ளுகிறவர், நம்ம குணப்படுத்துகிற காயங்களை ஆற்றுகிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இன்னைக்கு அந்த தேவன் உன்னை பார்த்து சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீ அழுது புலம்புறியே, அதை பார்த்து சந்தோஷம். ஐயோ, இவளுக்கு வந்த ஒரு வேதனை பார்த்தியா, இவனுக்கு வந்ததான காரியங்கள் பார்த்தியான்னு சொல்லி இன்னைக்கு வேதனைப்படுகிற சூழ்நிலையில சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் துக்கப்படுவீர்கள், அதை பார்த்து ஐயோ, இவங்க முன்பதாக நாங்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, இவங்கெல்லாம் எங்களை பார்த்து ஏளனம் பண்றாங்களே, இவங்கெல்லாம் பார்த்து எங்களை பரிகாசிக்கிறாங்களேன்னு சொல்லி நீ துக்கப்படுவ. அந்த துக்கமான சமயத்தில் இயேசு சொல்றாரு, அந்த துக்கமான நேரத்தில் இயேசு உன்னை பார்த்து சொல்றாரு, ஆனாலும், முக்கியமான ஒரு வார்த்தை, ஆனாலும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. But your sorrow will be turned into joy. The word but, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். இந்த கால நேரத்தில் அம்மா, வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற தாயே, சகோதரியே, தகப்பனாரே, சகோதரா, உங்கள் வாழ்க்கையில் இயேசு பெரிய அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். என்ன தெரியுமா? உங்கள் துக்கத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறவர், உங்கள் துக்கத்தில் சந்தோஷத்தை தருகிறவர், உங்கள் துக்கத்தில் கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஜெபிக்க போகிற இந்த காரணத்தில் விட்டு கொடுத்து, ஒப்பு கொடுத்து, உங்கள் பிள்ளைங்களுக்காக. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க இன்னும் தூங்கின்னு இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க வேலைக்கு போயிருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க ஏதாவது வெளியில் நீங்கள் சேட்டை பண்ணி கொண்டு இருக்கோம், அவங்களுக்காக உங்கள் தலைமையில கை வச்சு அவங்க பேர்களை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த காரணத்தில், ஆண்டவரே, என் பிள்ளைங்க நிமித்தமாக வருகிற உபத்திரவம், போராட்டம், நெருக்கெல்லாம் மாறட்டோம்ப்பா. என் குடும்பத்தில் ஆசீர்வாத நிலை திருங்கட்டும், சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிறைவா என் குடும்பத்தில் தாங்க. ஆண்டவர் தாமே எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற, ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ட ஆண்டவரே, அன்பு தாய்காய், சகோதரன்காய், ஆண்டவரே, தகப்பனாருக்காய், தங்கச்சிக்காய், அக்காவுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளை நீர் தொடுங்க, ஆசீர்வதியம்ப்பா. இவங்க துக்கங்களெல்லாம் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.